வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிக்சட் ரைஸ் குடமிளகா சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸ்லலாம் எடுத்துன்னு போகிறதுக்குலாம் என்னதுன்னு எல்லோரும் யோசிக்கிறோம் இல்லையா. மோரெவர் பெல் பெப்பர் தான் குடமிளகா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா அதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணிக்கணும். அந்த பொடி பண்ணிடுறேன். ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நாலு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். மிளகாவத்தல் உங்களுடைய சௌகரியம், எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 மிளகா பிட்டை போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதை ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். முன்னாடியே நீங்கள் ரைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பொடி மட்டும், இந்த பொடியுமே கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. பெல் பெப்பர் மட்டும் வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு சாத்தை போட்டு கலந்தேன்னா ரெடி உங்களுக்கு. இந்த பொடி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பல விஷயத்துக்கு இந்த கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகாவத்தலோட இது பல இதுலேயும் போடலாம். இது நல்லா வறுபட்டாச்சு. அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். இதோடு கூட இதை முதல்ல ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கணும். அப்புறமா வறுத்த நிலக்கடலை ஒரு 1/4 கப் போட்டு பொடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ பொடி பண்ணின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு. இந்த கடுகு வெடிக்கிறதையே பே லீஃப் 2 போடுறேன். பட்டை 2 பீஸ் போடுறேன். கிராம்பு ஒரு 3-4 போடுறேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் சேர்ந்ததும் வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மெலிசா, அதையும் ஆட் பண்ணுறேன். ஒன்று தான் பெரிய வெங்காயமாக 1 எடுத்து போட்டிருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கோசரம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுங்கிறவாலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது கேப்சிகமோட வாசனையை எடுத்துருமோன்றது என்னுடைய ஒரு ஐடியா, அதனால் நான் போட மாட்டேன். இது 3 கலர் கேப்சிகம், க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ. கலர்ட் கேப்சிகம்லாம் சாப்பிட்றதுலாம் நல்லது. இப்போது நிறைய டாக்டர்ஸே சொல்கிறா கலர்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கேப்சிகம்க்கு தேவையான உப்பு போடலாம். இப்போது இது ஒரு 5-10 மினிட்ஸ் வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடியும் போடுறேன். கேப்சிகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெந்து போயிடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அது ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம வறுத்ததை வந்து கடலையோடு சேர்த்து இந்த மாதிரி, கடலையை வந்து கடைசியாக போட்டு இந்த மாதிரி குறைன்னு இது பண்ணிக்கோங்க. முன்னாடி தனியா, கடலைப்பருப்பு, மிளகாவத்தெல்லாம் ஃபைன் பவுடராக பண்ணிவிடுங்க. கடைசியாக கடலையை போட்டு இந்த மாதிரி கரைன்னு பண்ணிக்கோங்க. இதை இதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தான் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன், அதனால் எக்ஸ்ட்ராவாக எடுத்தால் தான் கஷ்டம். கரெக்டாக எடுத்ததுனால இது சரியாக இருக்கும். அப்படியே போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். இது 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வாட்டர் இது பண்ணி தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். எல்லோரும் நெய்னாலே என்னை கேலி பண்ணுவேன்னாலாம் எனக்கு தெரியும், பட் இதெல்லாம் வாசனையாக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒரு ரைஸுமே. நம்ம அப்போ வந்து கேப்சிகம்க்கும் இதுக்கும் தான் உப்பு போட்டோம். சாத்துக்கு வேணுங்கிற உப்பு. இந்த ரைஸ் இப்போ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுது.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இன்றைக்கி இப்போது பைனாப்பிள் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தாப்பில் காமிச்சிடுறேன். பைனாப்பிள் ரைத்தா இந்த மாதிரி நல்ல பழுத்த பைனாப்பிளாக வாங்கி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. பட் இதை ராவா அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சில பேருக்கு அது தொண்டை அரிக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப வாசனையாக இது வந்து நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு இந்த இது வந்து ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தயிர் தின்னலாம். இங்கே வாசனையாக இருக்குது எங்களுக்கு வதக்கத்தையே. ஸோ இந்த பைனாப்பிள் ரைத்தாலாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்போ தான் நான் சொன்னது நிஜம்னு உங்களுக்குலாம் தெரியும். அவ்வளோ நல்லா இருக்கும். சில பேர் வந்து பாதி பைனாப்பிளை அரைச்சிட்டு பாதி இந்த மாதிரி ஸ்லைஸாக போடுவா. பாதி விழுதாகவும் பாதி ஸ்லைஸஸாகவும் போடுவா. உங்கள் சௌகரியம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. இப்படி போட்டாலே கூட நல்லா இருக்கும். வதக்கியாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. ரைஸில் கொஞ்சம் கொத்தமல்லி, இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் தயிரில் கலங்கோ. ஸோ நான் உங்களுக்கு ஷோக்கோஸ்னால் இமீடியட்டாக அதை இது பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த பைனாப்பிள் ரைத்தாவும் கேப்சிகம் ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மேட்சிங். அது காரமாக இருக்கும், இது கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நன்றி, வணக்கம்.